நம்ம வாழ வைக்கும் சாமி எல்லாம் வாயார பாடுங்கடி. கடவுள் என்னும் முதலாளி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து இல்லை முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து கொடுத்தான் முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு தினம் உழைத்து கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் மண்ணிலே முத்தனுக்கு தேர்வாக அவன் யாருக்காக கொடுத்தான் மண்ணிலே முத்தெடுத்து பிறர்வாக ஒருத்தருக்கா கொடுத்தான் வழங்கும் குணமுடையோன் விவசாயி இல்லை கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை கொடுத்தான் என்ன பயம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கை ஏன் வெளிநாட்டில் என்ன பயம் இந்த திருநாட்டில் உயரும் மதிப்பு அயல் நாட்டில் மண் குடிசை வாசல் என்றார் விவசாயி தென்றல் வர வெறுத்திடுமா மண் குடிசை வாசல் என்றார் தென்றல் வர வெறுத்திடுமா மையா ஆனையா கருடாமல் என்றால் தர மறுத்திடுமா சொன்ன உனக்கான ஒன்றை சொன்னபடி எனக்காக ஒன்று ஒருபோதும் செய்வோம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை கொடுத்தான்
கொடி என்னப்படி பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேணும் என்றும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி பஞ்சம் படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. அடுத்தபடியாக இன்று வள்ளல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 108ஆம் பிறந்த நாளை முன்னிட்டு கிடைத்தவர்கள் வள்ளலார் குருகுலத்தில் பசி ஆற்றல் வழங்குவார் எம்ஜிஆர் பக்தர் சைதை மூர்த்தி அவர்கள் பிரித்துக் கொண்டார். எம்ஜிஆர் அவர்களின் புகழ் வளர்க. உழைத்தவர்கள் சைதை மூர்த்தி அவர்களின் புகழ்த்தினர் எல்லா வளங்களும் பெற்று பெறுவான் வாழ்க என்று வேண்டுகின்றோம். தெருவில் நின்றார். மாகஜோதி யோகஜோதி பலர் வாழ வாழ ஜோதி சிலர் வாழ வாழ ஆதி நீதி வேதனை ஒருபோதும் ஆடல் ஆதி ஞான தெய்வம் பொறுத்ததில்லை. வாழ்க வாழ்க நாதனே கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். வாழ்க வாழ்க நாதனே அவர் யாருக்காக கொடுத்தார்? எல்லா உலகத்தின் பெற்று வாழ்க ஒருத்தருக்கா கொடுத்தார். கொல்லாதே உலகலாம் போங்க இல்லை வள்ளல் மலரடி பெரும் கருணை அளித்தரும் ஜோதி ஊருக்காக கொடுத்தார். சூரிய சந்திர ஜோதி ஜோதி என்று ஆரிய ஒழிக்கும் ஒரு பெரும் ஜோதி கற்பகம் இதழில் கொடுத்து வள்ளலையா நமக்கு உபசரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பணி மேன்மேலும் வளரணும், இந்த சபை மேன்மேலும் விரிவடைந்து இதே இடத்துல 1,00,000 பேர் குணப்படுகின்ற பெரிய எண்ணம் அவர் மனதில் இருக்கிறது. அந்த எண்ணம் விரைவில் நிறைவேற அனைவரும் சபை வளர வேண்டும். இந்த இடத்துல 1,00,000 பேர் உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எல்லாரும் பிரேயர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தயவுசெய்து கண்ண மூடிக்கொண்டு இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது. ஆஹா, ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும். பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிருமா? அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்?